நீங்கள் படுகிற வேதனையும் நீங்கள் படுகிற நெருக்கமும் உபத்திரவமும் அவருக்கு தெரியும். அவர் நம்மை காண்கிற ஒரு தேவன். ஒரு சமயம் அமெரிக்கா தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. நான் இந்த கூட்டத்திற்கு சென்றிருந்த சமயம் ஒரு குடும்பத்தார் வந்து மேடையிலே ஒரு பாடல், துதி பாடல் இயேசுவை பற்றி பாடினார்கள். குடும்பமாய் வந்து கணவன் மனைவி பிள்ளைகளாய் சேர்ந்து பாடினார்கள். அந்த பாடல் கர்நாடிக் இசையில் அழகாக அவங்க பாடினாங்க. கர்நாடிக் இசையில் இயேசுவை துதித்து அவ்வளவு அழகாய் சுரங்களோடு பாடினார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பொதுவாக கிறிஸ்தவர்கள் இப்படி குடும்பத்தில் இதெல்லாம் வைத்து பாட மாட்டார்களே. அவங்க உச்சரித்த உச்சரிப்பும் பாடின முறையும் இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, பக்தியுள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவள் என்பது எனக்கு தெரிய வந்தது. நான் அவளை சந்தித்து பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. அவர்களோடு நான் பேசின போது, உங்களை பார்த்தால் கிறிஸ்தவர் குடும்பத்தை போல தெரியவை, இவ்வளவு அழகாக சுரங்களோட கர்நாடிக் இசையில் இயேசுவை துதித்து பாடுகிறீர்கள் எப்படி என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அப்படிதான் ஐயா, நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, நாங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த ரொம்ப பக்தி உள்ள ஒரு ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்தவர்கள். எப்படி இந்த கர்நாடிக் இசை கற்றுக்கொண்டீங்க? நாங்கள் தெய்வத்தை புகழ்ந்து பாடுவதற்கு சிறு வயதிலேயே எங்களுடைய குடும்பத்தில் இந்த இசையை கற்றுக் கொடுத்தார்கள். தெய்வத்தை புகழ்ந்து பாடணும், தெய்வத்தை இப்படிலாம் பாடி ஆராதனை செய்யணும்னு சொல்லி எங்களை சிறு வயதிலேயே அதெல்லாம் கற்றுக் கொடுத்து அதிலே பழக்கி இருந்தார்கள். அப்படி தான் நாங்கள் பக்தியோடு அமெரிக்க தேசம் வந்த பிறகும் அப்படி தான் நாங்கள் பக்தியோடு கூட இருந்தோம். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கொடிய வியாதி அந்த சகோதரியை தாக்கினதான். அவருடைய சரீரத்தில் கேன்சர் வியாதி வந்து விட்டது. டாக்டர்கள் பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், இது கேன்சர் வியாதி, இது வந்து ஆப்ரேஷன் பண்ணினாலும் சுகமாக்குவது முடியாத ஸ்டேஜுக்கு வந்துவிட்டது என்று. மரண பயம் சூழ்ந்து கொண்டது. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள். கணவர் வேலை செய்கிறார். இந்த சகோதரி வேலை செய்தவர்கள் இப்போ வேலை செய்ய முடியாதபடி வீட்டில் இருக்கிற சூழ்நிலை. அவருடைய உறவினர் ஒருவர் சொன்னாங்க, இயேசு என்கிற ஆண்டவர் அற்புதமானவர், நான் அவர் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு உதவி செய்வார் என்று இயேசுவை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் தெரியும். எந்த கிறிஸ்துவ கூட்டத்துக்கு போனதில்லை, எந்த சர்ச்சுக்கும் அவர்கள் போனது இல்லை. இயேசு என்கிற ஒரு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்பதை கேள்விப்பட்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் என் கணவர் வேலைக்கு போய்விட்டார், என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அந்த பெரிய வீட்டில் தனிமையாய் உட்கார்ந்த போது என்னை நினைத்து நான் கண்ணீர் விட்டு அழுதேன். நான் இறந்து விட்டால் என் கணவர், என் சின்ன பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? நான் எவ்வளவு பக்தியோடு தெய்வத்தை பாடுவதற்காகவே இசை கற்றுக்கொண்டு அப்படியெல்லாம் தெய்வத்தை புகழ்ந்து பாடினேனே, எனக்கு அந்த தெய்வம் உதவி செய்யாதா? இந்த இயேசுதான் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார்னு சொல்கிறாங்க, அவராவது வந்து எனக்கு உதவி செய்யலாமே என்று அந்த தனிமையாய் வீட்டில் அழுது கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு முழங்கால் பண்ணிட்டெல்லாம் ஜெபிக்க தெரியாது. அப்படியே பேச்சுவாக்கில் இயேசுவின் நாமத்தை சொல்லி அழுதார்கள். அவங்க சொன்னார்கள், திடீரென்று என்னுடைய அறைக்குள்ளே இயேசு வந்தார், பிரத்யட்சமாய் வந்தார். அவர் வந்து பேசினார், மகளே ஏன் அழுகிறாய்? ஒரு கண்ணீரோடு சொன்னார்கள், இந்த வியாதி சுகமாகாதுன்னு சொல்கிறாங்க, நான் இறந்துட்டா என் கணவர் பிள்ளைகள் என்ன ஆவார்கள் என்று சொல்லி அழுகிறேன். நீ என் நாமத்தை சொல்லி கண்ணீர் வடித்தாய் அல்லவா, நீ கூப்பிட்டபடியில் நான் வந்திருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று இயேசு தொட்டார். அந்த வியாதி மறைந்து போனார். அந்த சகோதரி சொன்னாங்க, அப்படித்தான் இயேசுவை தெரியும், என் கண்ணீரை கண்டு அவர் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார், என்னை தொட்டு குணமாக்கினார், அதனால் இன்றைக்கு அந்த இயேசுவை புகழ்ந்து நான் பாடுகிறேன் என்று அந்த வீட்டுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். அந்த குடும்பத்தை இப்போ நான் சந்தித்து ஜெபித்து விட்டு வந்தேன். இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன், நம்மை காண்கிற ஒரு தேவன். நீங்கள் தனிமையாக அழுது கொண்டிருக்கலாம், யாருக்குமே தெரியவில்லை என்று என் வேதனை அழுது கொண்டிருக்கலாம், ஆனால் இயேசு உங்களை காண்கிற ஒரு தேவன். ஏசாயா 38:5 உன் கண்ணீரை நான் கண்டேன் என் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவிடத்தில் பேசுகிறார். வியாதிப்பட்டு மரண படுக்கையிலிருந்து ஒரு தேசத்தின் ஒரு ராஜா வியாதிப்பட்டால் பிரபலமான வைத்தியர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டிருப்பார்கள், யாராலும் குணமாக்க முடியவில்லை.
கர்த்தரை நோக்கி அவன் அழுதான், ஜெபம் பண்ணினான். கர்த்தர் இறங்கினார். உன் கண்ணீரை நான் கண்டேன், என் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உன் கண்ணீரை நான் காண்கிற தேவன், உன் உபத்திரவத்தை நான் காண்கிற தேவன். மகனே, மகளே, உன் கண்ணீரை நான் காண்கிற தேவன். என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்மை காண்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். இயேசு நம்மை காண்கிற ஒரு தேவன் என்பதாய் வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது. அவர் எப்படி நம்மை பார்ப்பார்? வெளி பக்தியை அவர் பார்ப்பது இல்லை, நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்ப்பாராம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனிதன் பார்க்கிறபடி பார்க்கிற தேவன் அல்ல, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிற தேவன். ஒரு மனிதன் இயேசுவே என்று ஜெபம் பண்ணும்போது அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஆண்டவர் இருதயத்தை சோதித்தருகிற தேவன் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தை காண்கிற ஒரு தேவன் அவர். ஆச்சரியமானவர்களே, நீங்கள் போய் ஜெபம் பண்ண போனால் லஞ்சம் வாங்கினா அவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? வெளியில் ரொம்ப பக்தி, உள்ளுக்குள்ளே கொள்ளையடிப்பது, லஞ்சம் வாங்குவது, ஏமாற்றுவது, ஃப்ராடு பண்ணுவது, அவங்களுக்கெல்லாம் இயேசு எப்படி அற்புதம் செய்ய முடியும்? வெறும் பக்தியை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல இயேசு. மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் மனம் திரும்புதல் வர வேண்டும். இருதயத்தில் பாவத்தை விட்டு விலகுகிற ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு வேண்டும். அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஊழியக்கார சகோதரர் இருக்கிறாங்க திருச்சியில். சகோதரர் எபினேசர் பால் என்ற நல்ல தேவ மனிதர். சமயம் அவரிடத்திலே ஒரு தாய் தன்னுடைய வாலிப மகளை அழைத்து கொண்டு ஜெபிக்க வந்தார்கள். அவள் வந்தபோது சொன்னார்கள், பிரதர், என் மகளுக்கு 30 வயது ஆகிவிட்டது, திருமணத்திற்காக 4-5 வருஷமாய் பிரயாசப்படுகிறோம், ஒன்று வாய்க்கவில்லை, மகளுக்கு திருமண காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடு கேட்டுக்கொண்டார்கள். உடனே அவர் ஜெபிக்கலாம் என்று கண்ணை மூடினார். ஒரு நிமிடம் அவ்வளோதான், கண்ணை மூடின உடனே ஜெபிக்கவில்லை. அவர் திறந்து சொன்னார், அம்மா, உங்களுடைய மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டதே, பிறகு எதுக்கு கல்யாணத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார். அந்த தாயாருக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டார். ஏயா அப்படி சொல்கிறீங்க? என் மகளுக்காக நாங்கள் தான் 4-5 வருஷமாக மாப்பிள்ளை தேடிக்கொண்டே இருக்கிறோம், ஒன்று வாய்க்க மாட்டேங்குது, வயதாகி கொண்டே போகிறது, அதுக்காகத்தான் பாரத்தோடு ஜெபிக்க வந்திருக்கிறோம், ஏன் எங்கள் மகள் அப்படி சொல்கிறீங்கன்றாங்க. இல்லைம்மா, ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், உங்களுடைய மகளுக்கு திருமணம் முடிந்து விட்டது என்று. எப்படி முடிஞ்சிருக்க முடியும்? இல்லையா, வேலை பார்க்குறா, எங்கள் வீட்டிலேருந்து வேலைக்கு போய் கொண்டு வருகிறாள், திருமணம் ஆகவில்லை. அவர் சொன்னார், என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? மகள்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார், அவர் சகலத்தை அறிந்த அவர் தான் சொல்லுகிறார், இந்த மகளுக்கு திருமணம் முடிந்து விட்டது என்று. தாயார் உடனே மகளை பார்த்தால் அவள் தலை குனிந்து அழுது கொண்டிருந்தாள். அப்போதான் ஒரு ரகசியம் வெளிப்பட்டது. சில வருஷத்துக்கு முன்னால் பெற்றோருக்கு தெரியாமல் அவள் பதவி திருமணம் செய்து கொண்டாள். ஒருவனோடு குடும்பம் நடத்துகிறாள். வெளியில் வீட்டில் நல்ல பிள்ளையை போல வருவாள், வேலைக்கு போவாள், வருவாள். ஆனால் இன்னொரு இடத்துல ஒரு மனிதனோடு திருமணம் முடித்து அவள் குடும்பம் நடத்துகிறாள். பெற்றோருக்கு தெரியவில்லை. ஆனால் தேவ சமூகத்தில் வந்தபோது ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. பெற்றோருக்கு மறைக்கலாம், உடன் பிறந்தவளுக்கு மறைக்கலாம், அவருடைய கண்கள் சகலத்தையும் காண்கிற கண்கள். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீ வாங்குகிற லஞ்சம் வாங்கும் பொழுது இயேசுவின் கண்கள் அதை பார்க்கிறது. நீ திருட்டுத்தனமாக வியாபாரம் செய்யும் பொழுது இயேசுவின் கண்கள் அதை பார்க்கிறது. நீ கள்ளத்தனமான வியாபாரம் பண்ணி சமுதாயத்தை பாதிக்கிற கலப்படம் செய்யும் பொழுது இயேசுடைய கண்கள் அதை பார்க்கிறது. நீ அந்தரங்கத்தில் செய்கிற பாவங்களையும் ரகசியத்தில் செய்கிற பாவங்களையும் தேவனுடைய கண்கள் பார்க்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன். ஆகவேதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து மனிதருடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்திருந்தபடியால் ஒருவரும் மனிதரை குறித்தவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. யாரும் இயேசுவிடத்தில் ஆளை கொண்டு வந்து இவர் ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல ஆளுங்க, பக்தி உள்ளவர்னு சொல்ல தேவையில்லை. அவர் பார்த்த உடனே அறிந்து கொள்ளுவார்.
அந்த மனிதனுடைய ரகசியங்களையும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளை கூட அவர் அறிவார். சகலத்தையும் காண்கிற தேவன் அவர் என்று வேதம் சொல்லுகிறார். மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு இயேசுதான் தெளிவாய் சொல்லுகிறார். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21 முதல் வாசித்து பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், மனிதனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமைகள், களவுகள், சண்டைகள், மதிகேடுகள் புறப்பட்டு வருகிறது. அவைகள் மனிதனுடைய உள்ளத்தில் என்று புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை இயேசுவை தவிர வேறு ஒருவரும் அப்பொழுது தெளிவாய் சொன்னதில்லை. அவர் சகலத்தையும் அறிந்த தேவன். உங்களுடைய வாழ்க்கையின் அந்தரங்கம் தெரியும், வாழ்க்கையின் ரகசியம் ஆண்டவருக்கு தெரியும், எல்லாவற்றையும் காண்கிற தேவன். ஆகவேதான் பாவத்தை அவருக்கு மூடி மறைக்க முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவரிடத்திலிருந்து பக்தியாய் வந்து முழங்கால் படியிட்டு இயேசுவேன்னு சொன்ன உடனே மயங்கி விடுகிற தேவன் அல்ல. உன் இருதயம் எப்படி இருக்கிறது? உன் இருதயத்திற்குள் இந்த பாவங்கள் இருக்கிறது, அசுத்தங்கள் இருக்கிறது, பெருமை இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, இச்சைகள் இருக்கிறது, தவறான காரியங்கள் இருக்கிறது. அதை விட்டு நீ மனம் திரும்பும் பொழுதுதான் அவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்புங்கள். ரகசியமாய் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிற பாவங்களை ஆண்டவர் இயேசு கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4:13, சகலம் அவருக்கு முன்பாய் வெளியரங்கமாயிருக்கிறது, அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு மனிதனை குறித்து அவர் அறிவார். ஒவ்வொரு மனிதனுடைய அந்தரங்கமும் ஆண்டவருக்கு தெரியும். அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள், உங்களுடைய இருதயத்தை கரைப்படுத்துகிற பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். உங்களால் விட முடியாவிட்டால் நான் விடுதலை தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். வந்து சாட்சி சொன்னாங்களே, 25 வருஷம் குடிப்பழக்கத்தை விட முடியவில்லை, மதுபானம் இல்லாமல் இருக்க முடியவில்லை, விட்டுவிட முடியவில்லை, இந்த போதை வஸ்துகளை விட முடியவில்லை. எப்படி விடுதலை? இயேசுடைய ஒரு தொடுதல் விடுதலை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு விடுதலை தருகிறேன், நான் உனக்கு பரிசுத்தம் தருகிறேன், நான் உனக்கு இந்த அக்கிரமத்தை விடுதலை கொடுத்து பரிசுத்தமுள்ள நீதியான வாழ்க்கை உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன் அவர். அவர் நம்மை காண்கிற தேவன், நம் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவன். நம்முடைய நினைவுகளை கூட தூரத்திலிருந்து அறிகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இந்த அற்புதத்தின் மூலம் இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கிறோம், காண்கிற தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு யார் இருக்கிறாங்க, என் துன்பம் பாடுகள் யாருக்கு தெரியுன்னு கலங்குனீங்கல்ல, இயேசு உங்களை காண்கிற ஒரு ஆண்டவர். உடைய கண்ணீரை காண்கிறவர், உபத்திரவத்தை காண்கிறவர், உடைய வேதனைகளை காண்கிறவர். இப்போ அவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். நீங்கள் என்ன எல்லாவற்றையும் அறிந்த தேவன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கும் போது உங்களுடைய வேதனை நீங்கள் கண்ணீர் மாற இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும் தானே? எதில் அற்புதம் வேணும்? சுகம் வேணும், தேவை சந்திக்கப்படணும், வழி திறக்கப்படணும், கற்பத்தின் கனி வேணும். எந்த அற்புதம் வேணுமோ விசுவாசத்தோடு ஜெபிங்க. அவர் உங்களை விளங்கி கொண்டு அற்புதம் செய்கிற தேவன். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரருக்காக, சகோதரிக்காக, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் அவளுக்காக மனதுருகுகிற கர்த்தர் அல்லவா? அவருடைய கண்ணீரை காண்கிற தேவன் அல்லவா? அவருடைய உபத்திரவங்களை, பாடுகளை காண்கிற ஆண்டவர் அல்லவா? இன்றைக்கு அவருடைய கண்ணீர் துடைக்கப்படணும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படணும், அவருடைய நிந்தைகள் நீக்கப்படணும். அதற்காக ஒரு அற்புதத்தை நீர் செய்தே ஆக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை இந்த பிள்ளைகளுக்கு செய்யும். சகல வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே, வியாதி வேதனை உண்டாக்குற பொருளாத சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். கடன் பிரச்சனை, வறுமை, பண பிரச்சனைக்கு நடுவில் என்ன செய்வதென்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு
வானத்தின் பலகணிகளை திறந்து அவருடைய தேவைகளை சந்தியும் ஒரு அற்புதத்தை செய்யும். கற்பத்தின் கனி இல்லாததனால் நிந்தை நெருக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் மகிழ பண்ணுவீராக. உம்முடைய கரம் ஒரு அற்புதத்தை செய்யட்டும். தடைகள் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும்படிக்கு செய்யும். இயேசுவின் நாமத்தில் அவள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கு அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். அப்பா, இதோ நீர் ஜெபத்தை கேட்டீர், தொடுகிறீர், அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.